Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஹாஃப் லோட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கிறேன். டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக த்ரெட் நீடில் அயன் நீடில் எடுத்திருக்கிறேன். இது நம்ம இன்றைக்கி 2 டைப்பாக பார்க்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொடி டிசைன் நான் வரைஞ்சி எடுத்திருக்கிறேன். இதில் நம்ம எப்படி ஹாஃப் லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கொம்பு டிசைனுக்கு நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இந்த செயின் ஸ்டிச் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் அந்த ஷேப் மாறாமல் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம இந்த செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். நம்ம இப்போ செயின் ஸ்டிச் கொடுத்து முடிக்க போகிறோம். இதில் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி நீங்கள் எண்டு நாட் போட்டுட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம், எண்டு நாட் போடாமலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இது 2 டைப்பில் ஸ்டிச் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு நான் இதில் ஒரு டர்ன் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன செயின் ஸ்டிச் கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு பாருங்கள், இந்த பக்கம் இந்த செயின் ஸ்டிச் நம்ம போட்டிருக்கோம்ல அதை விட அதோட வெளிப்பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் இங்கே இழுக்கிறேன். இங்கே இழுத்துட்டு ஒரு லாக் பண்ணுறேன். திருப்பி அடுத்தால வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன். வெளியில் இருந்து உள்ளே எடுக்கிறேன். அதாவது நம்ம பட்டன் கோல் ஸ்டிச்சு ப்ராக்டிஸ் பண்ணோம்ல அதே மாதிரி அது திருப்பியும் வெளியில் இருந்து உள்ளே ஒரு குட்டி செயின் ஸ்டிச், திருப்பியும் அந்த செயின் ஸ்டிச்சோட வெளியில் இருந்து உள்ள இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சோட வெளியில் இருந்து நம்ம உள்ளே எடுக்கிறோம். பாருங்க, வெளியில் செயின் ஸ்டிச்சோட வெளியில் இருந்து நம்ம உள்ள ஒரு குட்டி லாக் போட்டுட்டு புரியும் நினைக்கிறேன். இந்த ஸ்டிச் நம்ம பட்டன் கோல் ஸ்டிச்சை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போட்ட மாதிரி வரும். ஆனால் இது நம்ம கொடி டிசைன்லாம் போடும்போது அந்த கொடி டிசைனுக்கு நம்ம இந்த ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப அழகாக இருக்கும். இதை நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். அது நம்ம ஜரி த்ரெட்டில் ட்ரை பண்ணலாம். வெளியில் அந்த செயின் ஸ்டிச்சோட வெளியில் குத்திட்டு அந்த லாக் போடாமல் இந்த மாதிரி இழுக்கிறோம். வெளியில் குத்திட்டு இழுக்கிறோம், உள்ளே லாக் பண்ணுறோம். வெளியில் அந்த செயின் ஸ்டிச்சோட வெளியில் குத்திட்டு இழுக்கிறோம், லாக் பண்ணுறோம். இந்த ஸ்டிச் நம்ம ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போடுவோம். ஃப்ளாட் லோடிங்க்கு 2 சைடுமே நம்ம லாக் பண்ணுவோம். ஸ்லாண்டிங்கை ஸ்டிச் பண்ணிவிட்டு இது அப்படி இல்லை, இது ஒரே ஒரு சைடில் மட்டும்தான், ஒரே ஒரு சைடில் மட்டும் நம்ம லாக் பண்ணுறோம். நம்ம கீழே அந்த செயின் ஸ்டிச் போட்டதுனால தான் அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்குது. நீங்கள் அந்த செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுகிட்டே ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கரெக்டாக அந்த ஷேப் நமக்கு வராது. அதே மாதிரி நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சும் யூஸ் பண்ணலாம். ஸ்டெம் ஸ்டிச் ஒரு சில இடங்களில் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும், ஒரு சில இடங்களில் அப்ளை பண்ணால் அது செட் ஆகாது. அந்த மாதிரி இடங்களில் இந்த ஸ்டிச்சை கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த டேர்னிங்கில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோங்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம டேர்னிங்கில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி இந்த ஃப்ளாட்டான இடத்துல இதை ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இனி நம்ம எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ இதில் எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். எண்டு நாட் போட்டு முடித்தாச்சு. நம்ம இந்த சைடில் நம்ம ஜரி த்ரெட்டில் ட்ரை பண்ணலாம்.
எப்போவுமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கீழே வரவங்கள மிச்சம் அந்த த்ரெட்டை. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அடுத்து ஒர்க் பண்ணும்போது அடுத்த த்ரெட் எடுக்கும்போது அது கூட மாட்டிக்கும். அதனால் வந்து எப்போவுமே அதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த மாடல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து ஜரி த்ரெட் எடுத்துருக்கிறேன். ஜரி த்ரெட் எப்போவுமே நம்ம வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸாக தான் எடுப்போம். அது மாதிரி சிங்கிளாக தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். நான் வந்து இங்கேருந்து ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச் போட்ட மாதிரி இங்கேருந்து ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு முடித்தாச்சு. இதில் வந்து பக்கத்தில் ஒரு லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டுட்டு பாருங்கள், அந்த செயின் ஸ்டிச் எப்படி எங்கே போட்டிருக்குமோ அது பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச், பக்கத்தில் லாக் செயின். திருப்பி அதை கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த செயினை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். பக்கத்தில் ஒரு லாக் போடுறோம். செயின் ஸ்டிச், லாக் செயின், கீழே எடுக்கிறோம். செயின் ஸ்டிச், பக்கத்துலேயே லாக். நம்ம வந்து லோட் ஸ்டிச் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான். ஆனால் வந்து அந்த செயின் ஸ்டிச்சுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமுமா நம்ம வந்து பண்ணுறோம். புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கிறேன். அந்த பக்கம் வந்து செயின் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணுறேன். பக்கத்துலேயே ஒரு லாக் இங்கே எடுக்கிறேன். இந்த செயின் நடுவில் போட்டிருக்கோம்ல செயின் ஸ்டிச், அதோட இந்த பக்கம் எடுக்கிறேன். அந்த செயின் இப்போ நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு லாக். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மெத்தடில் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் லாக் பண்ணோம். இது வந்து 2 சைடுமே நம்ம வந்து லாக் பண்ணி ஃப்ளாட் லோட் ஸ்டிச் போடுறோம். ஹாஃப் லோட் ஸ்டிச் பண்ணுறோம். பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு புரியலைன்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து இந்த அளவு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கிறதுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஹைட்டை கூட்டியும் கம்மி பண்ணியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அந்த கொடி டிசைனோட ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கொம்பு டிசைன் வந்து நம்ம ஃப்ளவரில் கொடி டிசைன் எல்லாம் போடும்போது அந்த இடத்துலலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.